ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோ பார்த்துட்ருக்கோம். பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், போகிற வழியிலேயே மான்கள்லாம் நம்ம கண்ணில் மாட்டுச்சு. இதை தொடர்ந்து நம்ம இந்த ஃபாரஸ்ட்டோட என்ட்ரிவில் போயிட்டு, இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாடு ஊட்டியோட பார்டர்லேயும் கர்நாடகா பார்டரில் அமைஞ்சிருக்கு. இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதிகமானது. இங்கே வந்து மொத்தம் 1100 யானைகளும் 200 புலி, சிறுத்தைகள் 119 100க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்கு வரக்கூடிய வழி பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து நமக்கு பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா ஊட்டி மசனக்குடி வழியாகவும் நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ரீச் ஆகலாங்க. இதுக்கான டிக்கெட் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் 650 ரூபா, ஒரு ஜீப்புக்கு 5800 வரும். அது இல்லாமல் கேம்பர் வேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் 7000 ரூபா ஆகுங்க. இது இப்போ ரெட்டு பார்த்திங்கனாலே 1000. இந்த ஜங்கல் சஃபாரி மொத்தம் 1 hour 30 minutesங்க. வாங்க நம்மளோட கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா லாங் சைட்டில் ஒரு சிறுத்தை ஒன்று போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஒரு மிடில் ஏஜ் சிறுத்தை அப்படின்னு கூட வந்த அந்த கைடு சொன்னார். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இது பார்த்திங்கன்னா லாங் சைட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஹண்டிங் பண்ணிவிட்டு அது ரெஸ்ட் டைமில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு. இது ஃபஸ்ட்டு சைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்று நம்ம பார்த்ததே கிடையாது. இதோ பாருங்க, இது ஒரு புது வகையான பறவை மாதிரி எனக்கு தெரிஞ்சுதுங்க. இந்த பறவை பார்த்தீங்கன்னா நேம் தெரில. ஸோ கைடு ஏதோ அவரோட லாங்குவேஜ் கன்னடாவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேக் ஃபார்மெட்டை நிறைய செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க, இங்கே இருக்க அனிமல்ஸ்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக. ஸோ இந்த லேக் செட்டப் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அங்கங்கே இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். ஸோ பறவைங்க அப்புறம் வந்து அனிமல்ஸு ஈஸியாக வந்து ரீச் பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 3 யானை ஒன்று அந்த பக்கம் திரும்பி நின்று நம்மளால் சைட் பண்ண முடியுது. 3மே வந்து குட்டி யானை. ஸோ அகைன் இந்த லேக் ஈவினிங் ஒரு 4 to 5 o'clock இங்கே இது நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியலங்க. நம்மகிட்ட பெரிய லெவல் லென்ஸ் கேமரா வந்தவங்க. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து இங்கே பாருங்கள், ஆடடா அற்புதமாக ஸ்பாட்டட் டிஎஸ். இந்த மாதிரி டிஎஸ் வந்து இந்த காட்டில் நிறைய இருக்குங்க. நான் கிட்டத்தட்ட இந்த சஃபாரி முடியத்துக்குள்ள ஒரு 300லேருந்து 400 கிட்ட பார்த்துட்டேன்னா நம்புவீங்களா, அந்தளவு ஸ்பாட்டட் டிஎஸ் இருக்குங்க. லாங் சைட்டில் ஒரு டைகர். ஓ மை காட், இதுக்காக தாங்க இந்த சஃபாரிக்கு வந்தோம். டைகர் ரிசர்வ்ன்றாங்கல்ல, இங்கே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட டைகர் இருக்குது. தாங்க ஹெட்டிங் பேக் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பியர் நம்ம கண்ணில் மாட்டுச்சு. இந்த கரடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷை டைப்புன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோதான் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும் போது இங்கே ஒரு தனியாக ஒரு யானை இருந்ததை பார்த்தோங்க. இந்த யானை வந்து ரொம்ப வயசான ஒரு பெண் யானை அப்படின்ற மாதிரி கைட் சொன்னாருங்க. இந்த யானை வந்து ரொம்ப வயசானதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவ்வளோதாங்க இந்த பந்திப்பூர் சஃபாரியில் கிளிம்ஸஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அடுத்த சஃபாரியை பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம ஹெட்டிங் பேக் டு மைசூர் போக போகிறோம். ஸோ போயிட்டு நிறைய வீடியோஸ் கவர் பண்ண போகிறோங்க. தேங்க்யூ.